Hi friends, welcome to One C Recipes and Vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சுவையான வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அரிசி எதுவும் உடையாம நல்லா உதிரியா அடிபிடிக்காத ஒரு அழகான வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகணும். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி நெய் மட்டும் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ அந்த நெய் நல்லா உருகின பின்னாடி அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 5 முழு மிளகு, லைட்டாக ஒரு காரம் கொடுக்கறதுக்காக அந்த மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது கூட அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி அதுவுமே ஆட் பண்ணலாம். புலாவ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதில் ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த அரிசி எதுவும் உடையாமல் இருக்கணும். காய்கறியும் நல்லா வெந்திருக்கணும். இந்த மெயின் விஷயங்கள் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில், அதாவது நெய்யில் வறுத்த பின்னாடி அதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம். அந்த காரத்துக்காக அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ண பின்னாடி காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவு காய்கறிகள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ண காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இந்த 3மே வச்சு இந்த புலாவ் பண்ண போகிறேன். இதை தவிர்த்து நீங்கள் ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதுவுமே ஆட் பண்ணி இந்த புலாவ் பண்ணலாம். இப்போது அந்த பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நெய்யில் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதனால தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெயாக வேணும் அப்படின்னா நெய் ப்ளஸ் எண்ணெய் 2மே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறி வேகமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு தக்காளி, வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. வெறும் அந்த காய்கறி, அந்த ஸ்பைசஸ், தண்ணி, அரிசி, உப்பு இந்த இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த காயை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 குக்காக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்குது. அந்த காய் ஓரளவு, அதாவது 1/2 குக்காக வெந்திருக்கு. இது கூட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அரிசி ஆட் பண்ண பின்னாடி கூடவே ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் இந்த புலாவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாஃப்ரான் மில்க் தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா புலாவ் வந்து நமக்கு ப்ளைன் ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி சாஃப்ரான் மில்க் லைட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷ் கலராக நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணியே போதும் இந்த புலாவ் வேகிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட் செக் பண்ணி போட்டுக்கோங்க. சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணி பண்ணும்போது அந்த புலாவ் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். இந்த புலாவ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரிலேட்டட் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு குருமா, அதாவது எந்த ஒரு குருமா வெரைட்டி பண்ணாலும் இந்த புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தால் மக்கானி, பன்னீர் ரெசிபி, ராஜ்மா மசாலா, அந்த மாதிரி எந்த வகை கிரேவி, அதாவது குருமா டைப்பில் பண்ணாலும் இந்த புலாவ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி, புதினாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் நமக்கு. மல்லி, புதினா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2
ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக பின்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சுவையான வெஜ் புலாவ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.